வீட்டுல ஹீரோனுக்கு கட்டாய காரணம் பண்ணி வைக்க பாப்பாங்க. இவ வீட்டை விட்டு ஓடி மும்பை போற ட்ரெயின்ல ஏறிடுவா. பொண்ணு போன வருத்தத்துல அவங்க அப்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ட்ரெயின்ல டிக்கெட் வந்த டிடிஆர் கிட்ட இருந்து இவ தப்பிச்சு ஒரு பாட்டு கிட்ட போவா. அவங்களே இவ என்னோட கேட்டேக்கர் தான், டிக்கெட் எடுக்க மறந்துட்டான்னு சொல்லி பே பண்றாங்க. எனக்கு சின்ன வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு பாட்டி, ஆனாலும் இப்ப எனக்கு வீட்டுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி பாக்குறாங்க. அதான் என் சின்ன வயசு ஹஸ்பண்ட தேடி மும்பை போறதா சொல்றான். அங்க இருக்க பொறிக்கு பசங்க ஹீரோயினா கிண்டல் பண்றானுங்க. இவ பயந்து பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்து சீக்கிரம் வெளியே வான்னு சொல்லிட்டு கத்துவானுங்க. இவ பேய் மாதிரி மேக்கப் போட்டு வெளியே வந்து அவங்கள பயப்படுத்தி ஓட விட்டுற. அடுத்த நாள் மும்பை வந்ததும் ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது கார்த்திக்ன்ற ஒருத்தர் மேல இடிச்சிருவான். இவ சாரி சொல்லி அந்த கண்டுக்காம அவங்க பாட்டியை கூப்பிடுறதுக்காக போவான். இவளுக்கு ஹெல்ப் பண்ண பாட்டியை தான் கூப்பிட வந்திருப்பான். இந்த மாதிரி கண்ட பொண்ணுங்களா நீங்க டிக்கெட் எடுத்து ஹெல்ப் பண்ணாதீங்க பண்ணி சொல்லி திட்டுவான். தேங்க்ஸ் சொல்ல பாட்டி கிட்ட வந்த ஹீரோயின் இதை கேட்டு டென்ஷன் ஆகி அவங்க டிக்கெட் எடுத்த காசு அவங்கள்ட்டே கொடுத்துட. ஹஸ்பண்டோட அட்ரஸ் பார்த்து இவ தேடி போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அட்ரஸ் இருக்க பர்ஸ் திருட்டு போயிடுறான். இறங்கினதும் ரயில்வே போலீஸ் கிட்ட இவ கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவங்க நீ ஃபர்ஸ்ட் உன் வீட்டுக்கு போமான்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. நான் என்ன ஆனாலும் என் ஹஸ்பண்டோட வீட்டை கண்டுபிடிக்காம வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவ போலீஸை கூட்டிட்டு ரோடோட சுத்தி ஒரு வழியா ஹஸ்பண்ட் வீட்டை கண்டுபிடிச்சிடறான். இவ சின்ன வயசு ஹஸ்பண்ட் வேற யாரும் கிடையாது, பாட்டியை கூட வந்த கார்த்திக் தான்.